أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய வீட்டிலே அமர்ந்து அவனுடைய நட்கூலியை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தீனின் மிக முக்கியமான ஒரு அடிப்படையான விடயத்தை தலைப்பாக கொண்டு உங்களோடு சில விடயங்களை கலந்து பேசுவதற்கு இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய சூழ்நிலையிலே எங்களுடைய உலக வாழ்க்கையையும் எங்களுடைய மரணத்துக்கு பின்னுள்ள கட்டாயம் நாங்கள் சந்தித்தே ஆக வேண்டிய எந்த சந்தேகமும் இல்லாத மறு உலக வாழ்வின் எங்களுடைய வெற்றியையும் தீர்மானிக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயமாக அல்லாஹு தாலாவும் அவனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வலியுறுத்திய இந்த மார்க்கத்தின் ஒரு தூணாக கருதப்படுகின்ற தொழுகையோடு சம்பந்தமான சில அடிப்படைகளை உங்களோடு கலந்து பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சில நேரம் தொழுகை என்ற இந்த விடயம் எங்கள் எல்லோருக்கும் மிகவும் பரிச்சயமானது. நாங்கள் சிறுபிராயத்திலிருந்து அதில் சம்பந்தப்படுகிறோம். இங்கு இருக்கின்ற சகோதரர்கள், சகோதரிகள் அந்த கடமையோடு தொடரப்பட்டவர்கள் என்ற வகையில்தான் மாரிப் தொழுகை நாங்கள் ஜமாத்தாக தொழுது இங்கு அமர்ந்திருக்கிறோம். எனவே நிறைய விடயங்கள் அந்த தொழுகையோடு சம்பந்தமாக நாங்கள் படித்து வைத்திருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். அதனுடைய சட்டதிட்டங்கள், அதனுடைய முக்கியத்துவம் பற்றியெல்லாம் எங்களுக்கு நிறைய விடயங்கள் அறிமுகமாக இருக்கிறது, நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். எனவே மீண்டும் ஒரு முறை இந்த சந்தர்ப்பத்தில் தொழுகை என்ற தலைப்பில் என்ன பேச இருக்கிறது என்று கூட நீங்கள் சிந்திக்கக்கூடும். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த விடயம் பேசப்பட வேண்டும், இன்னும் பேசப்பட வேண்டும், அழுத்தமாக பேசப்பட வேண்டும், சில நேரம் மிக கடுமையாகவும் பேசப்பட வேண்டி இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். முஸ்லிம் சமூகம் என்ற ஒன்று இந்த நாட்டில் இருக்கிறது. 20 லட்சத்துக்கும் அதிகமான முஸ்லிம்கள் எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். பள்ளிவாசல்கள் இருக்கின்றன, மஹல்லாக்கள் இருக்கின்றன, பாடசாலைகள், மதரசாக்கள், இஸ்லாமிய இயக்கங்கள் என்றெல்லாம் இருக்கின்றன. அவ்வாறெல்லாம் இருந்த பொழுதிலும் நாங்கள் ஒரு மார்க்கத்தின் சமூகம் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருந்த பொழுதிலும் எங்களில் நிறைய பிள்ளைகளும் பெரியவர்களும் இளைஞர்களும் முஸ்லிம் தாய் தந்தையருக்கு பிறந்தவர்கள் என்றிருந்த பொழுதிலும் உண்மையான நிலை என்னவென்றால், இந்த மார்க்கத்தின் அடித்தளமாக இருக்கின்ற ஒரு மனிதனுடைய மார்க்கத்தை தீர்மானிக்கின்ற, மறுமையின் வெற்றியை தீர்மானிக்கின்ற இந்த தலையாய கடமை பற்றிய, அதனை வாழ்க்கையில் பின்பற்றுவது பற்றிய நிலை திருப்திகரமாக இல்லை என்பதை நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் கண்டறிகிறோம். அது எங்களுடைய பிள்ளைகள், பெரியவர்கள், நிறைய மனிதர்கள் இதனை ஒரு சாதாரண விடயமாக கருதி கொண்டு சொல்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக
ஒருவருடைய இஸ்லாத்தையும் இஸ்லாம் இல்லாத நிலையையும் தீர்மானிக்கின்ற இந்த கடமை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக நேரடியாக சொன்னார்கள். மன் தரக்க ஸலாத்த ஃபகஃபர என்று, யார் தொழுகையை விட்டாரோ அவர் நிராகரித்து விட்டார் என்று தெளிவாக நேரடியாக சொல்ல, இமாம்கள் இன்னும் அதனை வலியுறுத்தி இமாம் ஷாஃபி அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஒருவர் தொழுகை இல்லாத நிலையில் மரணித்தால், தொழுகையாளி அல்லாமல் மரணித்தால், முஸ்லிம்கள் அடக்கப்படுகின்ற மக்பராவில் அவர் அடக்கப்படக்கூடாது என்று நான் மார்க்க தீர்ப்பு கொடுக்கிறேன், ஏனென்றால் என்னுடைய பார்வையில் அவர் முஸ்லீமாக இருக்க முடியாது என்று. அந்த அளவுக்கு கடுமையான இந்த கடமை குறித்த விழிப்பு, அதனை பின்பற்ற வேண்டும், தவறாது பின்பற்ற வேண்டும் என்ற அந்த ஆர்வம் அல்லது அந்த பொறுப்பு சிலரிடம் இருக்கிறது, பலரிடம் இல்லாமல் இருக்கிறது என்பது இந்த சமூகத்திலே மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட வேண்டும். ஆனால் தொழுகின்றவருக்கும் தொழாதவருக்கும் இடையில் வேறுபாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு தொழாத மனிதன் இந்த சமூகத்தின் ஒரு அங்கத்தவராக இருக்க முடியாது என்ற இந்த எல்லா கருத்துக்களும் அல் குர்ஆனும் சுன்னாவும் இமாம்கள் எல்லோரும் சொல்கின்ற பொழுது, அப்படி தொழாத ஒரு மனிதன் ஒரு கொலை செய்தவரை போல அல்லது ஒரு திருடனை போல அல்லது ஒரு மதுபானம் அருந்துகின்றவனைப் போல அல்லது ஒரு தவறான நடத்தை உள்ளவனைப் போல தாழ்வாக பார்க்கப்படுவதில்லை. ஆனால் அந்த எல்லா பாவங்களை விடவும் ஷிர்க்குக்கு அடுத்ததாக மிக பாரதூரமான குற்றம், தவறு தொழுகாமல் இருப்பது, தொழாமல் இருப்பதா. மார்க்கத்தில் 2 வகையான தவறுகள் இருக்கின்றன. ஒரு வகை அவற்றை செய்தால் மிகப்பெரிய பாவம். ஷிர்க் என்பது இணை வைத்தல் என்ற அந்த தவறில் ஈடுபட்டால் அது பெரும் பாவம். ஷிர்க்குக்கு அடுத்ததாக இருக்கின்ற மிகப்பெரிய பாவம் அதை செய்தால் அல்ல, செய்யாவிட்டால். சில பாவங்கள் இருக்கின்றன, அதை செய்தால் பாவம். சில பாவங்கள் இருக்கின்றன, அதை செய்யாவிட்டால் பாவம். செய்தால் பாவம் என்ற அந்த பட்டியலில் முதலாவது வருவது ஷிர்க். செய்யாமல் இருந்தால் பாவம் என்ற பட்டியலில் முதலாவது பெரும்பான்மையாக வருவது தரக்கு ஸலா, தொழுகையை விடுதல். அல்லாஹ்வுடைய தூதர் மிக கடுமையாக இருந்தார்கள். அல் குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, அது நரகத்துக்குரிய வாயிலை திறந்துவிடும் என்று, அது சொர்க்கத்தின் திறவுகோல் என்று. தொழாமல் இருத்தல் நரகத்துக்குரிய வாயிலை திறந்துவிடும், தொழுகை என்பது சொர்க்கத்தின் திறவுகோல் என்று. இப்படியெல்லாம் முக்கியத்துவம் இருந்த பொழுதிலும் வீட்டுக்கு வீடு, மஹல்லாவுக்கு மஹல்லா, பாடசாலைக்கு பாடசாலை, சமூகத்துக்கு சமூகம் இந்த தொழுகை விடயத்தில் ஒரு வகையான பொடுபோக்கும் அக்கறையின்மையும் இருக்கிறது. அப்படி தொழாத மனிதர்களுக்கு அவர்கள் பெரும்பாவத்தை செய்தவர்கள் போல பார்க்கப்படுவதில்லை. அவர்கள் இந்த சமூகத்திலே சாதாரண ஒரு அங்கத்தவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த சமூகத்தின் உரிமைகளையும் இந்த சமூகத்தின் ஏனைய வாய்ப்பு வசதிகளையும் சில நேரம் சமூகத்தின் பொறுப்புகளையும் சமூகத்தின் அந்தஸ்துகளும் அவர்களுக்கு வழங்கப்படுவதால் தொழாதவனுக்கும் தொழுகின்றவருக்கும் இடையில் வேறுபாடு இல்லாததன் காரணமாக இந்த தொழுகை பற்றிய ஒரு அக்கறை, ஒரு விழிப்பு, ஒரு பொறுப்புணர்ச்சி பெரும்பாலும் சமூகத்தில் இருப்பதில்லை. இந்த நிலை மாறாத வரையில் இந்த சமூகம் அல்லாஹ்வோடு இணைந்த சமூகமாக இருக்க மாட்டார். எனவே இது பற்றி ஒரு மீள் பரிசீலனை நடைபெற வேண்டும். இது மிக பாரதூரமான ஒரு குற்றம். கொலையை விட, மதுபானம் அருந்துவதை விட, ஏனைய பாவமான காரியங்களை விட மிக பாரதூரமான ஒரு பாவம். தொழாத மனிதன் ஒதுக்கப்பட வேண்டும், அவன் தாழ்வாக பார்க்கப்பட வேண்டும், அவனுடைய தொடர்புகள் துண்டிக்கப்பட வேண்டும், அவன் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பாவத்தில் இருக்கிறான், நரகத்தை நோக்கி பயணிக்கிறான் என்ற அந்த உணர்வு இந்த சூழலில் ஏற்படுத்தப்பட வேண்டும். அது எங்களுடைய பிள்ளைகளை பொறுத்து, பெரியவர்களை பொறுத்து, இளைஞர்களை பொறுத்து அப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும். இந்த நாட்டின் பல பகுதிகளுக்கு, பல நிறுவனங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது. அப்பொழுதெல்லாம் இந்த விடயத்தை பற்றி நாங்கள் சற்று தேடி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு கிடைக்கின்ற தகவல்கள் எல்லாம் மிக மிக அதிர்ச்சியானது. மாரிப் தொழுகையில் இமாம் அவர்கள் 2வது ரக்காத்திலே ஓதிய அந்த சூரத்துல் மாவூன், அந்த சூராவின் 2வது பகுதி முழுக்க தொழுகையை பற்றி சொல்கிறது.
அங்கு சொல்வது தொழாத மனிதர்களை பற்றி அல்ல. அங்கு 2 விடயங்கள் 3 விடயங்கள் சுட்டி காட்டப்படுகிறது தொழுகையாளியோடு சம்பந்தமாக. தொழாமல் இருத்தல் என்றது ஒரு புறம், தொழுகை என்பதை ஒரு விளையாட்டாக பொழுதுபோக்காக நினைச்சா தொழுகிறது இல்லை என்று பொழுதுபோக்காக இருக்கிறது. சில நேரம் ஜும்மா தொழுகைக்கு மாத்திரம் வருவது, அடுத்த மனிதர்கள் இவர் ஜும்மா தொழுகைக்கும் செல்லாதவர் என்று இழிவாக பார்ப்பார்கள் என்பதற்காக வருவது, இவை எல்லாம் தொழுகை பற்றி ஒரு பொடுபோக்கான நிலை என்பதை குர்ஆன் மிக 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 கண்டிக்கிறது. அந்த சூராவின் முதல் பகுதி மார்க்கத்தின் அடிப்படையை சொல்லி, 2வது பகுதி வைலுல்லில் முசல்லீன், அங்கே சொல்றது தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் என்று. அங்கே சொல்லல தொழாதவருக்கு அன்று, தொழாதவருக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொல்லல, தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொல்ல. அது எந்த தொழுகையாளிகளுக்கு என்று சொல்லுகிறது? அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் யார் தெரியுமா? இந்த நினைச்சு தொழுகிறது. சிலர் இருக்கிறாங்க அப்படி சமூகத்தில். சுபஹ் தொழுகையை பக்தியோடு தொழுவார்கள். அவர்களுடைய பகல் பொழுதின் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பரபரப்பின் காரணமாக ஏனைய தொழுகைகளை விட்டு விடுவார்கள். சில போது அவர்களுக்கு பக்தி வந்தால் இரவு விட்டு விட்டு தொழுகை எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக தொழுவார்கள். அன்புள்ள சகோதரிகளே சகோதரிகளே, அந்த விடயத்தை குர்ஆன் எப்படி சொல்கிறது என்றால் வைலுன். அல் குர்ஆன் இந்த வைலுன் என்ற சொல் மிக கடுமையாக ஒரு மனிதனை சபிப்பதற்கு அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகின்ற மிக மிக பாரதூரமான சொல். அந்த சொல்ல அல்லாஹ் தஆலா இந்த தொழுகையாளிகளுக்கு பயன்படுத்துகிறேன். தொழாமல் இருத்தல் என்பது அது நரகத்துக்கு நேரடியாக கொண்டு செல்கின்ற பாவம். அதைவிட பாரதூரமான ஒரு விடயம்தான் தொழுகை என்பதை அக்கறையோடும் ஆர்வத்தோடும் ஒழுங்காகவும் இகாமத் செய்யாமல், அதிலே பொடுபோக்காக அக்கறை இல்லாமல் நினைத்து தொழுவதும் இல்லாவிட்டால் தொழாமல் இருப்பது என்ற அந்த நிலையை குர்ஆன் சொல்கிறது. தொழுகையில் அவர்கள் சாஹூன், பொடுபோக்காக இருக்கிறார்கள். அந்த தொழுகையாளிகளுக்கு வைலுன், அந்த சாபம் உண்டாகட்டும் என்று. அவர்கள் சில போது தொழுவார்கள். எப்படி என்றால் யுராஊன், பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுவார்கள். தொழுகையை அல் குர்ஆன் இப்படி ஒரு அழகாக அதனுடைய அந்த இயல்பையும் தன்மையையும் அடிப்படையாக கொண்டு தொழாதவர்களை எப்படி கடுமையாக கண்டிக்கிறதோ அப்படித்தான் தொழுகின்றவர்களும் பொடுபோக்காகவும் பிறருக்கு காண்பிப்பதற்காகவும் தொழுகின்ற ஒரு நிலையை அல் குர்ஆன் மிக மோசமாக அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையை பயன்படுத்தி கண்டிக்கிறான். வைலுன், அது நரகத்துக்குரிய ஒரு பெயரும் தான். அங்க ஒரு பயங்கரமான ஒரு கண்டிப்பு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஒரு சாபம் இருக்கிறது. இந்த 2 நிலைகளிலும் இருந்து நாங்கள் விடுபட வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கிறது. எங்களுடைய பிள்ளைகளும் பெரியவர்களும் இளைஞர்களும் யுவதிகளும் எல்லோரும். எனவே இந்த விடயத்தில் சமூகத்தின் முக்கியஸ்தர்கள், பாடசாலையின் தலைமைத்துவத்தில் இருக்கின்றவர்கள், அதே போன்று ஏனைய நிறுவனங்கள் இருக்கின்றவர்கள், குடும்பத்துக்கு குடும்பம், மஹல்லாவுக்கு மஹல்லா மிகப்பெரிய ஒரு அவதானத்தை செலுத்த வேண்டியிருக்கிறது. அவ்வாறு இல்லை என்றிருந்தால் அல்லாஹ்வுக்கும் அந்த மனிதர்களுக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்புகள் அருந்து போய் அந்த மிகப்பெரிய தவறு இந்த சமூகத்தில் தாராளமாக நடைபெறுகிறது, சரளமாக நடைபெறுகிறது. அதனை அவதானிக்காமல், கண்டிக்காமல், உணர்ந்து பார்த்து அதற்குரிய தீர்வை காணாமல் பொடுபோக்காக இருக்கின்ற ஒரு நிலை நிச்சயமாக அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சாபத்துக்குரியது என்ற அந்த அச்சத்தோடு நாங்கள் இந்த விடயம் குறித்து அதீதமான அக்கறை கொள்ள வேண்டியிருக்கிறது. அன்புள்ளவர்கள், எத்தனையோ பிரச்சனை இருக்கு. அது ஒரு வகையில் அரசியல் பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், சமூக பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், நோய் நொம்பலமாக இருக்கலாம். இந்த எல்லா பிரச்சனைக்குள்ளாலும் இந்த பிரச்சனை ஒரு தலையாய பிரச்சனையாக பார்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் அப்படியான ஒரு நிலை இருக்கிறது. அது எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு ஆறு எப்படி அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கிறதோ, அதுக்குள்ளால எப்படி குப்பைகளும் கூலங்களும் அடித்து செல்லப்படுகிறதோ, அதே போன்று சமூகத்தில் மேற்பார்வையில் முஸ்லிம்களாக, முஸ்லிம் பேருள்ளவர்களாக
முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தவர்களாக வாழ்கின்ற பல நூறு பல்லாயிரம் பல லட்சம் மக்கள் ஒன்றில் தொழாதவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இல்லாவிட்டால் தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிறார்கள். அப்படி இல்லாவிட்டால் பிறருக்கு காண்பிப்பதாக தொழுகிறார்கள். எனவே அல்லாஹு தாலா சொல்கிறான், வயலுன்லில் முஸல்லீன். இந்த இரண்டு நிலைகளிலும் இருந்து நாங்கள் மீண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதற்கு நாங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஒரு இனப்பிரச்சனையின் பொழுது எப்பொழுது நாங்கள் பதட்டமடைகிறோம், ஒரு இனப்பிரச்சனையின் பொழுது எப்படி நாங்கள் கவலைப்படுகிறோம், ஒரு இனப்பிரச்சனையின் பொழுது நாங்கள் எப்படி எங்களை தயார்படுத்திக் கொள்கிறோம், எப்படி நாங்கள் இரவு பகலாக கண் விழித்து அதிலிருந்து தப்புவதற்காக தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறோம். ஏனென்றால் அது எங்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பங்கம் விளைவிக்கும் என்ற அந்த அச்சம், அன்புள்ளவர்களே, அதை விட பல்மடங்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அல்லது அல்லாஹ்வுடைய அடிமைகள், அல்லாஹ்வுடைய படைப்புக்கள் என்ற வகையில், குறிப்பாக முஸ்லிம்கள் என்ற பெயர் தாங்கிகள் என்ற வகையில் இந்த பாவம் வீட்டுக்கு வீடு நிகழ்கின்ற ஒரு நிலையில், கிராமத்துக்கு கிராமம் நிகழ்கின்ற ஒரு நிலையில், மஹல்லாவுக்கு மஹல்லா நிலவுகின்ற நிலையில் இந்த பாரதூரமான பாவம் இந்த சமூகத்தில் தாராளமாக நடைபெறுகிறது என்ற ஒரு நிலையில் அதற்கு கவனம் செலுத்தாமல் இருப்பது என்பது அந்த இனவாத பிரச்சனைகளை விட, வேறு பிரச்சனைகளை விட, பொருளாதார பிரச்சனைகளை விட பல 100 மடங்கு அல்லாஹ்வுடைய தொடர்பை துண்டித்து உலக வாழ்க்கையில் அவனுடைய சாபத்துக்குள்ளாகி மறுமையிலே நரகத்தின் வாயில்களை திறந்து கொள்வதற்கான ஒரு பாரதூரமான விடயம் என்ற ஒரு விழிப்பு சமூகத்தின் எல்லா மட்டங்களிலும் ஏற்பட வேண்டும். அது பாடசாலையா, வீடா, மஹல்லாவா, கிராமமா, பள்ளிவாசலா, எல்லா இடத்திலும் தொழுகையின் முக்கியத்துவத்தை பற்றி ஒரு அலை வீச வேண்டும். அந்த அலையிலே இந்த சமூகத்தில் இருக்கின்ற அத்தனை மனிதர்களும் தொழுகையாளிகளாக மாற வேண்டும் என்ற ஒரு விடயம் சமூகத்தின் கவனத்தை, முக்கியஸ்தர்களுடைய கவனத்தை, உலமாக்களுடைய கவனத்தை, ஆசிரியர்கள் அதிபர்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டி இருக்கிறது. அன்புள்ளவர்கள், அவ்வாறு இல்லை என்றால் எங்களுக்கு மீட்சி கிடையாது. அல் குர்ஆனிலே அந்த அற்புதமான ஒரு விஷயம் இருக்கிறது. நான் இப்போ பாடசாலையில் அந்த நிகழ்ச்சிகள்லேயும் அதை சொன்னேன். சொர்க்கவாசிகளுக்கு என்று ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறது, நரகவாதிகளை பார்த்து கேட்கறது. இன்னும் சில கட்டங்களில் மலாய்க்காமார்கள் கேட்கிறது நரகவாதிகளை பார்த்து, மா சலகக்கும் ஃபீ சகர், நரகத்துக்கு உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது என்று. நரகத்துக்கு உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் அதற்குரிய முதலாவது விடையாக இருக்கணும், நான் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றது. அதற்குரிய 2வது விடையாக இருக்கணும், நான் மறுமையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றது. அதற்குரிய 3வது விடையாக இருக்கணும், நான் வேதத்தை அல்லது அல் குர்ஆனை அல்லது அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. ஆனால் அந்த பதில் இது எதுவும் அல்ல. பதில் என்ன தெரியுமா? லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை, அதால் தான் இந்த சக்கரண்ட நரகத்துக்கு வந்திருக்கிறோம். இது ஒரு பயங்கரமான விஷயம், ஆனால் பார்க்கப்படாத ஒரு விஷயம், அக்கறையோடு பார்க்கப்படாத ஒரு விஷயம். ஒவ்வொரு வீடும் இதை பற்றி உணர்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு தாயும் தந்தையும் இதை பற்றி உணர்ந்து பார்க்க வேண்டும். குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய தலையாய பிரச்சனை தான் தொழுகையோடு அவர்களுடைய வாழ்வு தொடர்பட்டதாக இல்லை என்பது. அது நாட்டின் எல்லா பகுதிகளிலும் இருக்கின்ற ஒரு பொது பிரச்சனை. எனவே இந்த பிரச்சனையின் இதற்கான தீர்வின் பக்கம் உங்களுடைய கவனத்தை நீங்கள் அழுத்தமாக செலுத்துங்கள் என்று மிக தயவாக நான் வேண்டிக் கொள்கின்றேன். தொழுகை இல்லாத ஒரு பரம்பரை உருவானா அதில் மறுவ என்ன இருக்கிறது? அது எந்த அர்த்தமும் கிடையாது. எனவே இந்த ஒரு நிலை மிக முக்கியமான ஒன்று. தொழுகையை பொறுத்தவரையில் இவ்வளவு முக்கியத்துவம் அதற்கு ஏன் கொடுக்கப்பட்டது? ஏன் அது மார்க்கத்தின் ஒரு தூணாக்கப்பட்டது? ஏன் நரகத்தையும் சொர்க்கத்தையும் தீர்மானிக்கின்ற ஒரு முக்கியமான வணக்கமாக்கப்பட்டது? ஏன் அது எல்லா கட்டங்களிலும் விடக்கூடாது என்று மிக மிக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது? ஒரு மனிதனுடைய உடல் செயலிழந்து, உறுப்புகள் செயலிழந்து, அவனுடைய புத்தி மாத்திரமே இருக்கின்ற ஒரு நிலையில் கூட அவனுக்கு கண்களை அசைக்க முடியுமாக இருந்தால் அவன் தொழுகையாளியாக இருக்க வேண்டும், தொழ வேண்டும். கண்களையும் அசைக்க முடியாத ஒரு நிலையில் அவனுக்கு உள்ளுணர்வு இருக்கின்றால் நிச்சயமாக அவன் தன்னுடைய உள்ளத்தால் தொழ வேண்டும். எந்த விதிவிலக்கும் கிடையாது. யுத்த களத்தில் எதிரிகளுக்கு முன்னால்
உயிரை பணயம் வைத்திருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலும் அல் குர்ஆன் எப்படி தொழ வேண்டும் என்று கற்பித்திருக்கிறது. முஸ்லிம் படைக்கு எப்படி முன்னால் தொழுகை, பின்னால் பாதுகாக்கின்றவர்கள் தொழுகையாளிகள் பாதுகாக்க என்று அழகாக குர்ஆன் அதனை விளக்கி சொல்கிறது. அந்த அளவுக்கு இதற்கு விதிவிலக்கு கிடையாது. மற்றைய கடமைகளுக்கு விதிவிலக்கு இருக்கிறது, தகுதியாக வேண்டும் என்றிருக்கிறது. நோன்புக்கு விதிவிலக்கு இருக்கிறது, கலாச் செய்ய அனுமதி இருக்கிறது. ஹஜ்ஜை பொறுத்தவரையில் அதற்கென்று நிபந்தனைகள் இருக்கின்றன, தகுதிகள் இருக்கின்றன. ஜக்காத்தை பொறுத்தவரையில் அதற்கு தகுதி பெற வேண்டும் கொடுப்பதற்கு. தொழுகையில் மாத்திரம் அதனை திரும்ப கலாச் செய்வதென்பதோ அல்லது அதனை பிறகு தொழுவதென்பதோ அப்படி எதுவுமே கிடையாது. விதிவிலக்கில்லாத ஒரு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது மார்க்கத்தின் தூண். இதுதான் ஒருவருடைய மார்க்கத்தை தீர்மானிக்கிறது. இதுதான் ஒருவருடைய அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பை தீர்மானிக்கிறது. இதுதான் அல்லாஹ்வுடைய அருளையும் அருள் இல்லாத தன்மையையும் தீர்மானிக்கிறது. இதுதான் இஸ்லாத்தையும் நிராகரிப்பையும் தீர்மானிக்கிறது. இதுதான் நரகத்தையும் சொர்க்கத்தையும் தீர்மானிக்கிறது. என்றால் இந்த தொழுகைக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அன்புள்ளவர்களே? அதனை அல் குர்ஆன் மிக அழகாக சொல்கிறது. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வலதிக்ருல்லாஹி அக்பர். அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதுதான் இந்த தொழுகை என்பதுதான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு சவாலாக இருக்கின்ற தீமைகளில் இருந்தும் மனிதனுடைய கேடுகளில் இருந்தும் மனிதனை பாதுகாக்கின்ற, தடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு பலமான சக்தியாக இருக்கிறது என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அதனால் இதற்கு முக்கியத்துவம், அதை விட இதற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. என்னவென்றால் இந்த தொழுகை என்பது வெறுமனே ஒரு கடமை, ஒரு வணக்கம் என்பதற்கு அப்பால் ஒரு அடியானுக்கு, ஒரு சாதாரண இறையடிமைக்கு ஒவ்வொரு நாளும் கட்டாயமாக 5 வேளை சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படுகின்றன. அவனையும் இந்த பிரபஞ்சத்தையும் இதில் இருக்கின்ற அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற அந்த மகத்தான ரப்பை தூய்மையான மனநிலையோடு சந்தித்து அவனை புகழ்ந்து அவனை தஸ்பீஹ் செய்து அவனுடைய வேத நூலை ஓதி அவனிடத்திலே பிரார்த்தித்து பாவ மன்னிப்பு கேட்டு நெருங்கி சுஜூது செய்து ருக்கு செய்து தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தி அவனோடு இருந்து அவனுக்கு கையேந்தி அந்த தொடர்பை வலுப்படுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. தொழுகை என்பது மிகப்பெரிய வணக்கம் மட்டுமல்ல, அல்லாஹுவை சந்திப்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு. அதை நாங்கள் சரியாக உணர்ந்து பார்க்கணும். எனவே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படி நாங்கள் தொழுகையின் மூலம் தீமையில் இருந்து விடுபடுற என்ற ஒரு விஷயம் இருக்கு. அன்புள்ளவர்களே, தீமையில் இருந்து விடுபடுகின்ற ஒரு தொழுகை, அறிஞர்கள் சொல்வார்கள் இகாமத்து ஸலா என்று. தொழுகையை நிறைவேற்றுதல் என்று ஒன்று இருக்கிறது, தொழுகையை நிலைநாட்டுதல் என்று ஒன்று இருக்கிறது. ஆதாவு ஸலா என்றால் தொழுகையை நிறைவேற்றுறது, இகாமத்து ஸலா என்றால் தொழுகையை நிலைநாட்டுறது. நாங்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். தொழுகையை நிலைநாட்டுவது என்றால் தொழுகையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தொழுகை சட்டதிட்டங்களை பேணி சுன்னாவை பின்பற்றி தொழுகையின் நோக்கத்தை உணர்ந்து அதை நிறைவேற்றத்தக்க வகையில் தொழுகையோடு இரண்டர கலந்திருக்கின்ற தன்மையைத்தான் நாங்கள் தொழுகையை நிலைநாட்டுதல் என்று சொல்கிறோம். குர்ஆன் சொல்கிறது யுகீமூன ஸலா, தொழுகையை நிலைநாட்டுகிறார்கள் என்று. அன்புள்ளவர்களே, தொழுகை எப்படி மனிதனை தீமையிலிருந்து தடுக்கும் என்றதை பற்றி நாங்கள் சிந்திக்கணும். அப்போதான் அது தீமையிலிருந்து தடுக்கின்ற ஒரு வணக்கமாக தொழுகையை மாற்றிக்கொள்ளேன். அது ஒரு அற்புதமான ஒரு ஆத்மீக பயணம். தொழுகைக்கு வரும் பொழுதே உங்களுக்கு தெரியும், நாங்கள் நிற்கிற அந்த நிலைகள் சட்டத்திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்கே நாங்கள் சொல்கின்ற அந்த முதலாவது அந்த தக்பீர், அப்போ தான் எங்களையும் அல்லாஹ்வையும் அந்த கனெக்ட் பண்ணுது. இந்த மார்க்கம் ஒரு அற்புதமான மார்க்கம். இந்த மார்க்கம் ஏனைய மார்க்கங்களைப் போல அல்ல. ஒரே நேரத்தில் மனிதனுடைய உடலையும் மனிதனுடைய அறிவையும் மனிதனுடைய ஆத்மாவையும் ஒன்று சேர்த்து சமனான முக்கியத்துவம் கொடுத்து மனிதனை புடம்போடுகின்ற மார்க்கம் இது. தொழுகை அதற்கான வழிகாட்டுகின்ற ஒரு அற்புதமான கடமை, வணக்கம். அங்கு மனிதனுடைய அறிவு ஒழுங்குபடுத்தப்படுகிறது, மனிதனுடைய உடல் ஒழுங்குபடுத்தப்படுகிறது, மனிதனுடைய உள்ளம் ஒழுங்குபடுத்தப்படுகிறது.
நாங்கள் தக்பீர் தஹ்ரீமாவை சொல்லி தொழுகையை ஆரம்பிக்கின்ற பொழுது அதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரையில் நாங்கள் ஓதுகின்ற திலாவத் செய்கின்ற குர்ஆன் சூறாக்கள், நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா, அது ஒரு அற்புதமான அந்த சூறாவில் இருக்கின்ற விளக்கங்கள் என்பது மார்க்கத்தின் அடித்தளங்களை எங்களுக்கு சொல்லித்தந்து எங்களையும் அல்லாஹுவையும் இணைத்து வைக்கின்ற அற்புதமான ஒரு சூறா. அது குர்ஆனுடைய தாய், அது உம்முல் குர்ஆன். அதனுடைய கருத்தோடு அதனை புரிந்து விளக்கத்தின் வெளிச்சத்தில் அதனை ஓதுகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் ஒரு அற்புதமான உலகத்துக்கு செல்கிறோம். அதனை புரிந்து கொள்ள வேண்டும். தஹஜ்ஜுத், துஆஉல் இஃப்திதாஹ், அது பல அமைப்புகளில் இருக்கிறது. எங்களுடைய வளமை வஜ்ஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்ர ஸமாவாத்தி என்ற அந்த வஜ்ஹத்தை ஓதுகிறோம். இன்னும் பல ரிவாயத்துகளில் வித்தியாசமாக வந்திருக்கிறது. ஆனால் நாங்கள் ஓதுகின்ற அந்த வஜ்ஹத்தை பொறுத்தவரையிலும் அதில் நாங்கள் என்ன சொல்கிறோம், என்ன வாக்குறுதியை சொல்கிறோம், எதை கேட்கிறோம் என்றதெல்லாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அங்கு 2 நிலைப்பாடுகள் இருக்கின்ற. நாங்கள் மொழிகின்ற கூறுகின்ற வார்த்தைகளும் துவாக்களும் தஸ்பீகாத்துகளும் திலாவத்தும் இருக்கிறது. மற்றொரு பக்கத்தில் எங்களுடைய உடல் அசைவுகள் இருக்கின்றன, உறுப்புகளின் அசைவுகள் இருக்கிறது. இந்த 2ஐயும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்கள் ஓதுகின்ற முதல் அந்த துஆஉல் இஃப்திதாஹ் என்ற ஆரம்ப துவா முதல் ரக்காஅத்தில் நீங்கள் உங்களுடைய மனச்சாட்சியோடு கேட்டு பாருங்கள். அந்த துவாவில் முதல் சொல்லாக இருக்கின்ற வஜ்ஜஹத்து என்ற அந்த சொல், அதனுடைய கருத்து கூட எங்களுக்கு ஒரு தெரியாத நிலை இருக்குமாக இருந்தால் புரிந்து தொழுகையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை நாங்கள் இழக்கிறோம். அங்கு நாங்கள் வாக்குறுதி அளிக்கிறோம், இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வணக்கம், என்னுடைய மரணம், இவையெல்லாம் உனக்காக என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் முற்று முழுதாக சரணாகதி அடைகிறோம். அதன் பிறகு அந்த அற்புதமான சூறாவை நாங்கள் ஓதுகிறோம். சூரத்துல் ஃபாத்திஹா, உம்முல் குர்ஆன். அது அற்புதமானது, அதனுடைய விளக்கத்துக்குரிய நேரம் அல்ல இது. அந்த அற்புதமான அந்த படிப்பினையோடு நாங்கள் மற்றொரு சூறாவை ஓதுகிறோம் அல்லது ஓத கேட்கிறோம். அல் குர்ஆனுடைய எந்த சூறாவாக இருந்தாலும் அல் குர்ஆனுடைய ஒரு சொல்லுக்கு கருத்து இருக்கிறது, அல் குர்ஆனுடைய வசனத்துக்கு கருத்து இருக்கிறது, அல் குர்ஆனுடைய வசனங்களுக்கு கருத்து இருக்கிறது, அல் குர்ஆனுடைய சூறாவுக்கு கருத்து இருக்கிறது, கருத்துக்கள் இருக்கின்றன. அன்புள்ளவர்களே, அவற்றிலே நாங்கள் தெரிவு செய்த சூறாக்களை ஓரளவு படித்து விளங்கி அந்த சூறாக்களை ஓதுகின்ற பொழுது அற்புதம் ஏற்படும். அல் குர்ஆனுடைய சில நேரம் ஒரு சொல் அதற்கு விளக்கம் எழுத புறப்பட்டால் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா நுட்பங்களையும் பயன்படுத்தி எழுதினாலும் எழுதி முடிக்க இயலாது. உதாரணமாக ஹலக, அந்த சொல்லின் மூலம்தான் அல்லாஹு தஆலா முதலாவது வசனத்தில் தன்னை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி கொண்டான், மனிதர்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டான், மூமின்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், அனைத்தையும் படைத்த அல்லது படைத்த உன்னுடைய இரட்சகனுடைய பெயரால் நீர் படிப்பீராக. படைத்தான் என்றால் அங்கு எதை படைத்தான் என்று சொல்லவில்லை முதல் வசனத்தில். ஆனால் படைத்தான் என்ற அந்த சொல்லுக்கு விளக்கம் எழுத புறப்பட்டால் அன்புள்ளவர்களே அது முடிக்க முடியாது. படைப்புகள் என்றால் என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது அது ஆச்சரியம். மனிதன் அறிந்த படைப்புகள், அறியாதவைகள் 1000 உண்டு. இந்த சூரியனை பற்றி மட்டும் நீங்கள் படித்து பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க. மற்ற எல்லாத்த விடுங்க. இந்த பூமியை விட சூரியன் 13 லட்சம் மடங்கு பெரியது. இந்த பூமியை விட சூரியன் 13 லட்சம் மடங்கு பெரியது. ஒரு நட்சத்திரம் இருக்கிறது, பேரை மறந்துட்டேன், அது அந்த சூரியனை விட 10 பில்லியன். 10 பில்லியன் என்றா 1000 கோடி மடங்கு பெரியது. இப்படியாக இந்த முழு பிரபஞ்சத்திலும் அதில் உள்ள அனைத்து படைப்புகள், நாங்கள் அறிந்த அறியாத படைப்புகள் அனைத்தையும் படைத்த அந்த அல்லாஹ்வுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற ஒரு சொல் அது. நீங்கள் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்ற அந்த வசனத்தை மட்டுமே அல் குர்ஆனில் ஓதினால் அந்த ஹலக்க என்ற அந்த ரப் என்ற அந்த சொல்லின் மூலம் அல்லாஹு தஆலாவையும் எங்களையும் அந்த வசனம் இணைத்து வைக்கிறது. தொழுகை என்பது அப்படியான ஒரு ஆத்மீக பயணம். நாங்கள் ருக்குவுக்கு செல்கிறோம், அங்கு ஒரு தஸ்பீஹ் இருக்கிறது. அதன் பிறகு நாங்கள் நிலைக்கு வருகிறோம், அங்கு ஒரு இருக்கிறது. சுஜூதுக்கு செல்கிறோம், அங்கு ஒரு தஸ்பீஹ் இருக்கிறது. அதன் பிறகு இருப்புக்கு வருகிறோம், அங்கு ஒரு தஸ்பீஹ் இருக்கிறது. அதன் பிறகு தஷஹுத் இருக்கிறது. அன்புள்ளவர்களே, இந்த எல்லா
வார்த்தைகள், துவாக்கள், தஸ்பீகாத்துகள், திலாவத்துகள் என்ற அந்த அவற்றின் விளக்கங்களை ஓரளவு அறிந்து கொண்டு அந்த தொழுகையை நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த தொழுகை உயிரோட்டமான தொழுகையாக மாறி அல்லாஹுவையும் எங்களையும் இணைத்து வைத்து அப்பொழுதுதான் பாவங்களிலிருந்து, தீய காரியங்களிலிருந்து தொழுகை எங்களை தடுக்கின்ற ஒரு நிலை வரும். அப்படி பேச கஷ்டம் இல்லை. இது சும்மா ஒரு 10-20 நிமிஷம் அல்லது ஒரு நாள் ஒரு அவர் அல்லது ஒரு பல மணித்தியாலங்கள் ஒதுக்கி நின்று நாங்கள் என்ன சொல்கிறோம், வஜ்ஜகத்தில் என்ன சொல்கிறோம், சூரத்துல் ஃபாத்திஹாட விளக்கம் என்ன, நாங்கள் ஓதுகின்ற இந்த குறிப்பிட்ட சூறா கொண்ட விளக்கம் என்ன, ருக்கூல என்ன சொல்கிறோம், சுஜூதில் என்ன சொல்கிறோம், தஷஹூதில் என்ன சொல்கிறோம், வஜ்ஜகத்தில் என்ன சொல்கிறோம் என்று கொஞ்சம் கருத்தை தெரிஞ்சு அந்த கருத்தோடு சேர்த்து அந்த தொழுகையை தொழும் பொழுது ஏற்படுகின்ற அந்த மனமாற்றமும் ஆத்மீக வலிமையும் உளப்பக்குவமும் தான் தொழுகையிலிருந்து எங்களுக்கு கிடைக்கின்ற பயிற்சி. அதுதான் தீமையை தடுக்கும். இந்த நிலைக்கு நாங்கள் செல்ல வேண்டும். இதில் இன்னொரு அற்புதம் இருக்கு. என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அடியான் என்ற வகையில் நாங்கள் பணிவை வெளிப்படுத்துகிறோம். உலகத்தில் இந்த உடல் ரீதியாக பணிவை வெளிப்படுத்துறதுக்கு என்று சில அடையாளங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று தான் இந்த கை கட்டி நிற்கிறேன்னு சொல்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒருவருக்கு முன்னால் போய் நாங்கள் கையை பின்னே கட்டி கொண்டிருந்தால் கருத்து கர்வம் என்று, கையை பொக்கெட்டில் போட்டிருந்தால் அதுவும் கர்வம். ஆனால் நாங்கள் கையை கெட்டி கொண்டிருந்தால் அதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. சஹீஹான ஹதீஸ்கள் எப்படி வந்திருக்கிறன்றத விஷயத்தை நான் பேசல. ஆனால் எங்கே நீங்கள் கையை கட்டினாலும் அது பணிவின் அடையாளம். அதைவிட ஒரு மடங்கு கூடிய பணிவின் அடையாளம் தான் ஒரு மனிதன் முழங்காலுக்கு போறது, குனிஞ்சு ருக்கோ. இறுதியான மனிதனுடைய பணிவின் உடலியல் அடையாளம் தான் சுஜூத். அதுக்கு அங்கே ஒன்று கிடையாது. எனவே உடலியல் ரீதியாகவும், வார்த்தைகள் ரீதியாகவும், உள ரீதியாகவும், அறிவு ரீதியாகவும், திலாவத் ரீதியாகவும், தஸ்பீஹ் ரீதியாகவும், ஜிக்ருகள் ரீதியாகவும், இஸ்திக்பார் ரீதியாகவும், வஜ்ஹத் ரீதியாகவும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு வாக்குறுதி அளித்து துஆ செய்து பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வை புகழ்ந்து சூரத்துல் ஃபாத்திஹாவில் மகத்தான பாடம் படித்து நாங்கள் எங்களுடைய கைகளை கட்டி ருகூ செய்து சுஜூத் செய்து இப்படியான பல விடயங்களில் நாங்கள் பங்கு கொண்டு பெறுகின்ற அந்த ஆத்மீக உணர்வு தான் தொழுகையின் உயிரோட்டமான தொழுகை. அந்த உணர்வை பெறத்தக்க ஒரு தொழுகையின் மூலம்தான் அன்புள்ளவர்களே பாவத்திலிருந்து நாங்கள் தடுக்கப்படுவோம். எல்லாத்தையும் விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? இதெல்லாம் முடிஞ்சு கடைசியாக நாங்கள் முதலாவது சலாத்தை இமாம்கள் ஃபரல் என்று சொல்வார்கள், கட்டாயம் என்று. 2 பக்கத்துக்கும் சலாம் கொடுக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கட்டாயம் நாங்கள் சலாம் கொடுத்தால் அல்லது சலாம் சொன்னால் பதில் சொல்லுவோம். நாங்கள் ஜமாத்தா தொழுகின்ற பொழுது வரிசையில் இருந்து நாங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்றோம், யாரும் எங்களுக்கு பதில் சொல்கிறதில்ல. திரும்ப இங்கே சொல்கிறோம், பதில் சொல்கிறது இல்லை. எல்லாரும் சலாம் மட்டும்தான் சொல்கிறோம். சரி, யாரும் இல்லாத நிலையில் தனியாக தொழக்குள்ளே நாங்கள் சலாம் சொல்கிறோம். கட்டாயம் சொல்லணும். நான் நினைக்கின்றேன், தொழுகையாளியை சூழ தொழுகின்ற பொழுது பள்ளிவாயல் நிறைய மலாய்க்காமார்கள் நிறைந்திருக்கிறார்கள். அந்த சலாம் அவர்களுக்கு தானா என்று சில நேரம் யோசிக்க வைக்கிறது. அது மனிதர்களுக்கு சொல்லப்படுற சலாமாக இருந்தால் பதில் சொல்லணும். அது சாத்தியவும் இல்லை. ஒரு ஆள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் அவர் மற்றவர் வாலைக்கும் சலாம் என்றிட்டு மறு அவர் அஸ்லாம், கடைசியில் பள்ளிவாசலில் பெரிய ஒரு குழப்பம் போடுவார். ஆனால் வெறுமனே சலாம் மட்டும்தான் இருக்கிறது என்பதிலேயும் அது நான் உறுதியான ஒரு விஷயமா சொல்லவும் இல்லை, அப்படியான ஆதாரங்களும் இல்லை. நான் நினைக்கிறேன் சில நேரம் சில ஹதீஸ்கள் இருக்கிற பள்ளிவாசல் தொழுகையாளியை சூழ மலாய்க்காமார்கள் நிறைந்திருப்பார்கள், அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பதற்கு, அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவதற்கு, அல்லாஹ்வுக்காக வேண்டி சுஜூதில் தலை வைக்கின்ற இந்த நல்லடியனை பார்த்து அல்லாஹு தாலா மகிழ்ச்சி அடைகிறார் என்ற செய்தியை கொண்டு செல்வதற்காக வேண்டி அப்படியே மலாய்க்காமார்களுக்கான சலாமாகத்தான் அது இருக்கிறதா என்ற அப்படி யோசிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அது எப்படி இருந்தாலும் அன்புள்ளவர்களே, இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆத்மீக பயணம். இந்த ஆத்மீக பயணத்தை நீங்கள் சரியாக செய்தால், தவறாமல் செய்தால், உணர்வு பூர்வமாக செய்தால், அறிந்து செய்தால், இதனை நீங்கள் விளங்கி செய்தால், இந்த தொழுகையை நீங்கள் அல்லாஹ்வோடு இரண்டர கலந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வணக்கம் என்ற அந்த உணர்வோடு செய்தால், அந்த தொழுகையில் ஓதப்படுகின்ற ஒவ்வொரு ஓதலையும் அது மிக சொற்பமானவை, ஓதப்படுகின்ற சூறாக்களையும் ஓரளவு நீங்கள் விளங்கி புரிந்து அதை ஓதுகின்ற பொழுது கருத்தறிந்து உள்ளத்தில் பதித்து சிந்தனையில் ஏற்றுக்கொண்டு
நாடி நரம்புகளிலெல்லாம் பரவச் செய்த ஒரு நிலையில் அந்த தொழுகையை நீங்கள் நிறைவேற்றினால் அந்த தொழுகை அப்பொழுது இகாமத் செய்யப்படும். அன்புள்ளவர்களே, அந்த தொழுகை எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆத்மீக பலத்தை தரும். அல்லாஹுவும் எங்களையும் இணைத்து வைக்கும். நிச்சயமாக அந்த தொழுகை மூலம் நாங்கள் பாவத்திலிருந்து தடுக்கப்படுவோம் என்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற மனிதர்களாக மாறுவோம். இந்த கோணத்தில் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு புறத்தில் தொழாத மனிதர்கள் இருக்கின்ற ஒரு சூழலை மாற்றியமைக்க வேண்டியிருக்கிறது. மறுபுறத்தில் தொழுகையில் பொடுபோக்காக இருந்து அடுத்தவருக்கு காண்பிப்பதற்காக தொழுகின்ற அந்த இழிந்த நிலையில் இருந்து இந்த சமூகத்தின் மனிதர்களை காப்பாற்ற வேண்டிய, மீட்டெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. இன்னொரு புறத்தில் தொழுகையின் நோக்கத்தை நிறைவேற்றத்தக்க வகையில் அந்த தொழுகையை உளப்பூர்வமாக கருத்தறிந்து உணர்வுகளோடு சேர்ந்து தொழுகின்ற ஒரு தொழுகைக்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த 3 கட்டங்கள் 4 கட்டங்களையும் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு இந்த சமூகத்தில் ஏற்படுத்தப்பட வேண்டும். எல்லோரும் தொழுகையாளியாக மாற வேண்டும். தொழுகையை இகாமத் செய்ய வேண்டும். தொழுகையின் நோக்கத்தை புரிய வேண்டும். அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக தங்களுடைய தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கும் மறுமையில் வெற்றி பெறுவதற்கும் வழிகாட்டப்பட வேண்டும். இது இந்த சமூகத்தில் இருக்கின்ற தலையாய பிரச்சனை, பேசப்பட வேண்டியிருக்கிறது. அன்புள்ளவர்களே, இது ஒரு சாதாரண விடயம் அல்ல. வயலுனில் முசல்லீன் என்று சொல்கின்ற அந்த விடயம் மிக பாரதூரமானது. பொடுபோக்காக இருக்கின்றவர்களுக்கு வயலுன் தொழுகையில், பிறருக்கு காண்பிக்க தொழுகின்றவர்கள், பெருநாள் தொழுகைக்கும் ஜும்மா தொழுகைக்கும் வந்து போகின்ற அந்த மனிதர்களுக்கு வயலுன். இன்னொரு வயலுன் இருக்கிறது. எதற்காக வேண்டால் வயம் நவுனல் மாவூன். உண்மையான ஒரு தொழுகையாளியாக இருந்தால் வாழ்க்கையில் மற்றொரு தாக்கம், மாற்றம் ஏற்பட வேண்டும். அதுதான் மிகச் சாதாரண அற்ப பொருளை கூட அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்கான மனநிலை இல்லாமல் இருந்தால், நீ ஒரு தொழுகையாளியாக இருந்தாலும் பேடுதலாக தொழுதாலும் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த மனிதர்களுக்கு உதவக்கூடிய ஒரு மனநிலை உனக்கு இல்லை என்றிருந்தால், நீ தொழுகையாளியாக இருந்தாலும் அந்த தொழுகை உனக்கு நாசத்தை ஏற்படுத்தும். வயலுன்னில் முசல்லி. இது என்னுடைய கருத்தல்ல, இது வெறுமனே ஒரு பொது கருத்தல்ல. இது சூரத்துல் மாவுன்ல ஹஸ்ரத் அவர்கள் இந்த மகரிப் தொழுகையில் 2வது ரக்காத்தில் ஓதின அந்த சூறாவில், மக்காவில் இறங்கின அந்த சூறாவில் தொழுகையினுடைய விளைவு வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகின்ற ஒரு ஆழமான அழகான பாடம். வயம்னா ஊனல் மாவூன், தேவையுள்ள மிகச் சாதாரண அந்த விடயத்தில் கூட அதை தடுத்து கொள்வது. நாங்கள் சொல்லுவோமே, ஒரு சாதாரண ஒரு பொருள் ஒன்றை அடுத்த வீடு கேட்டு வந்தால் கொடுக்கலன்னு சொல்லி அப்படியான விடயங்கள், அப்படி தான் முஃபஸிரீன்களுக்கு விளக்கம் சொல்கிறது. அதை கூட கொடுக்கறதுக்கு ஒரு மனநிலை இல்லைன்ட்டு அவனுடைய தொழுகையில் வேலை. இந்த மார்க்கத்தில் எப்பொழுதும் இந்த கடமைகள், வணக்கங்கள் எல்லாம் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லையான்றதுக்கு சட்டத்திட்டங்களை பார்த்து ஃபத்வா கொடுக்கலாம். இது ஏற்றுக்கொள்ளப்படும், ஏற்றுக்கொள்ளப்படாது என்று. ஆனால் அது உண்மையாக அல்லாஹ்வுடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தால் அதனுடைய விளைவுகள் சரியாக அமைய வேண்டும் என்று இந்த மார்க்கம் சொல்கிறது. அதில் ஒன்றுதான் இந்த தொழுகை என்றது. எனவே அன்புள்ளவர்களே, இந்த விடயம் குறித்து மிக மிக ஒரு கவனத்தை ஈர்க்க வேண்டி இருக்கிறது. பல இடங்களில் பாடசாலை மட்டத்திலான பிள்ளைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அடிக்கடி ஏற்படுகிறது. மிகவும் வேதனையான ஒரு நிலை என்னவென்றால், பருவமடைந்த தொழுகை கடமையான அந்த கடமையான நிலையில் அவர்கள் தொழாதிருந்து அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே முடிந்துவிட்டால் நரகத்துக்கு செல்லக்கூடிய அந்த பாரதூரமான கடமையை நிறைவேற்றாத நிலைதான் இந்த அதிகமான இடங்களில் இந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் காணப்படுகிறது. அதற்கு உங்களுடைய பாடசாலையும் விதிவிலக்கல்ல. பல இடங்கள் எங்கே போய் கேட்டு பிள்ளைகளோடு பேசி கதைச்சு அவர்கள்ட்ட உண்மையை சொல்லுங்கன்னு கேட்டால், பருவமடைந்த பிள்ளைகள், தொழுகை கடமையான பிள்ளைகள், அவர்களெல்லாம் தொழுகையோடு சம்பந்தம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். என்னத்தை செய்கிறோம் நாங்கள் எல்லாரும்?
தின்ன கொடுத்து குடிச்ச கொடுத்து உடுப்பு கொடுத்து நோய் பார்த்து அதை செஞ்சு இதை செஞ்சு இந்த விடயத்தில் அக்கறை இல்லாமல் இருந்தால் அவர்கள் இறந்து போனால் அவர்களுடைய மறுமை வாழ்க்கை தோல்வியடைந்தது. தெரியும், மௌத்துக்கு வரையறை அந்த கால வரையறைகள் யாருக்கும் தெரியாது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 7 வயதில் உங்களுடைய குழந்தைகளை தொழுகைக்கு நீங்கள் பழக்குங்கள். 10 வயதானால் அந்த பிள்ளை தொழுகையை நிறைவேற்றாதிருந்தால் அவர்களை நீங்கள் பலவந்தப்படுத்தி அடித்து தொழுவீங்கள். ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, எல்லாரும் யோசிக்கிறது, எல்லாரும் பேசுறது தீமைக்கு அடிமையாகிறேன்னு சொல்லி, தீமைக்கு அடிமையாகிறேன். உதாரணமாக போதைப் பொருளுக்கு அடிமையாகிறேன். நான் இங்கே ஸ்கூலில் எங்களை சேர்மாட்டேன்னு சொன்னேன். உளவியல் இன்னொரு பக்கம் ஒன்று இருக்கு, என்ன தெரியுமா? நல்லதுக்கு அடிமையாக ஒன்றும் இருக்குது. தீமைக்கு அடிமையாகிற மாதிரி நல்லதுக்கு அடிமையாகிற ஒன்று இருக்குது. நல்ல பழக்க வழக்கங்கள், வணக்கங்கள், வழிபாடுகள் இப்படியானதுக்கு அடிமையாகிறது இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் சின்ன காலத்தில் நோன்பு பிடிச்சி பழகினோம், இப்போ எங்களுக்கு நோன்பு விடையில. அது என்ன, நாங்கள் நோன்புக்கு அடிமை. இங்கே இருக்கின்ற பெரியவர்கள் உணர்ந்து பாருங்கள், எங்களுடைய இளைய பரம்பரையை தீமைகளுக்கு அடிமையாகுவதிலிருந்து தடுக்க வேண்டுமென்றால் அவர்களை நன்மைகளுக்கு அடிமைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அழகான வழிகாட்டலை சொன்னார்கள், 7 வயதில் தொழ பழக்குங்கள், அவர்களை தொழுகைக்கு அடிமையாக்குங்கள் என்று. அந்த பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. இங்க இருக்கின்ற சகோதரர்கள் சகோதரிகள் இந்த விடயத்தில் ஆழமாக கவனம் செலுத்தி தொழுகை பற்றிய இந்த விளக்கங்கள் வெளிச்சத்தில் உங்களுடைய தொழுகையை நிறைவேற்றி ஆத்மாவை போஷிக்கின்ற இந்த தவிர்க்க முடியாத கடமையோடு இந்த சமூகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களையும் இணைத்து வைக்கின்ற மிகப்பெரிய ஒரு முயற்சி, அது போராட்டம் என்று சொல்லப்பட்டாலும் பிழையாக இல்லை. அப்படியான ஒரு முயற்சி மஹல்லாவுக்கு மஹல்லா, வீட்டுக்கு வீடு, குடும்பத்துக்கு குடும்பம் நடைபெற வேண்டும் என்ற அந்த வேண்டுதலோடு, இத்தகைய ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.